ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டார்லிங், ஏய் செல்லம் என்கிட்ட வா. இங்க வா, நான் கூப்பிடுறேன்ல. யோ ஷார்ப், அடிக்க மாட்டேன், பக்கத்துல வர மாட்டியா? நந்தினி நீங்க வா. வா வா நந்தினி வா. ஆமா, ஹாஸ்பிடல்ல வச்சு என் பாசமல ரொக்காவ ஓங்கி அரவிட்டியாமே, உண்மையா? வெரி குட் என் செல்ல குட்டி. இப்பதான் இந்த சூர்யாவோட வேவ்லென்த்க்கு நீ வந்திருக்க. இத பாரு நந்தினி, இப்படிதான் இருக்கணும், புரியுதா? தேவையில்லாம யாராச்சும் அடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, பதிலுக்கு 2 அறை விட்டுறணும், புரியுதா? அப்பதான் இவங்கள வாழை சுருட்டிட்டு போவாங்க. ஒரு கண்ணத்துல அரைஞ்சாங்கன்னு வச்சுக்கோ, மறு கண்ணத்தை காட்டுறதுக்கு நாம என்ன யோசனாதரா? நோ நோ, நாம எல்லாம் சாதாரண மனுஷங்க. எல்லா மனுஷங்களுக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? பயம். அவங்க கிட்ட வச்சுக்கிட்டா பிரச்சனைன்னு யாரா இருந்தாலும் பக்கத்துல வரவே மாட்டாங்க. அந்த பயத்தை நாம தான் நந்தினி கிரியேட் பண்ணணும், புரியுதா? இந்த பார், நீ இப்ப என்ன பண்ணியோ அதுதான் பர்ஃபெக்ட். இனிமே அடிச்சாங்கன்னு வச்சுக்கோ யாராச்சும், திருப்பி போடு ஒண்ணு. ஐயோ, இவ வேற அடி வாங்கின கோவத்துல என்ன பாக்குறாளே, வாங்கினதுல பாதி எனக்கு கொடுத்துருவாளோ? இதோ இந்த மாதிரி மிருகத்துக்கெல்லாம் எந்த ஒரு தயாதாட்சணியமும் பார்க்க கூடாது, என்ன புரியுதா? மாதவி வா, ஒரு ஆள் இன்னும் ஏமா நிக்கிறேன், வாமா. கிளம்பு, பார்க்கிற பார்வைய பாரு. சூர்யா சார், எதுக்கு சார் தேவையில்லாம மாதவி அம்மாவை அடிச்சீங்க? அப்படியே விட்டு போக வேண்டியதானே? என்ன நந்தினி சொல்ற? அவ பண்ண வேலைக்கு இதை விட அதிகமா ஏதாச்சும் செஞ்சிருக்கணும் நானு. இல்லனா நினைச்சு பாரு, யாராச்சும் கூட பிறந்த தம்பிக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணுவாங்களா? ஆனா இவ இப்படி பண்ணிருக்கானா, இதுக்கான இன்டென்ஷன் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. கரெக்ட் தான் சார், நானும் தான் அதை ஏன் கண்ணால பார்த்தேன். இப்ப கூட அதை நம்பவே முடியல. ஆனா இப்ப பார்த்தல, இப்போ அதை செய்யலன்னு சாதிக்கிறா பாரு. இந்த மொத்த கும்பலும் இப்படி தப்ப செஞ்சு செஞ்சு அதுலயே ஊறி போய் கிடக்குது. நம்ம செஞ்சது தப்புன்னு கூட அவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது நந்தினி. அப்படின்னா நீங்க அடிச்சா மட்டும் புரியவா போகுது? ஒரு தடவை அடிச்சா புரியாது நந்தினி, புரியுற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா எனக்கு ஷாக் என்ன தெரியுமா? இவ்ளோ நடந்திருக்கு, இப்ப கூட நீ இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே நந்தினி. கல்யாணம் அண்ணன் தானே, அவர் தானே சொன்னது. ஆமா, நீ என்ன நினைச்ச? கல்யாணம் என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான் நந்தினி, தெரியுமா? என்ன நடந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவான். ஆனா அதெல்லாம் கேட்டு நான் அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கோ நந்தினி, நான் மனுஷனே இல்ல. ஆமா, அதெல்லாம் விடு. நீங்க வா, உட்காரு, நான் உன்னை கேட்கணும். என்ன? ஏய் உட்காரு, உட்கார்ந்ததான் கேட்க முடியும், உட்காரு. எதுக்கு சார்? உட்காரு சொல்றேன். என்ன சார்? ஐயோ உட்காரு நந்தினி சொல்றேன். என்ன? ஆமா, மாதவி அடிக்கிற அளவுக்கு உனக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? சார் உட்காரு. நானே அதை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க வேற அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏய், அவங்க முன்னாடி வேற சொல்லிட்டீங்க. ஏன் சொன்னா என்ன? அப்பதானே உன் மேல ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் சார், சின்னதா ஒரு மரியாதை மட்டும் இருந்தா போதும். ஐயோ நந்தினி, அந்த மரியாதை எல்லாம் தன்னால வராது. அந்த அளவுக்குலாம் இங்க இருக்கிற யாரும் நல்லவங்கலாம் இல்ல. சார், மத்தவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாம நல்லவங்களா இருப்போம். நந்தினி, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஆனா தேவையில்லாம எல்லாத்துக்கும் பொறுத்து போகணுங்கிற அவசியம் இங்க கிடையவே கிடையாது. அதுக்குன்னு நீயா போய் யார்கிட்டயாவது சண்டை போடணும்னு நான் சொல்ல வரல. ஆனா அமைதியா போறவங்க கிட்ட ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம வம்புக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அதை விடவே கூடாது, திருப்பி அடிச்சிடணும், அது யாரா இருந்தாலும். இங்க பாரு, நான் ஒன்னும் உன்னை தூண்டி விடுறதுக்காகவோ உடனே போய் சண்டை போடுறதுக்காகவோ இதை சொல்லல. ஆனா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்கிற பாறாங்கல்லு மாதிரி இருக்காத. அது கல்லு, நம்ம மனுஷங்க, வலிக்கும், நமக்கு எமோஷன்ஸ் இருக்கு.
அது எப்படி விட முடியும்? சக மனுஷனை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல யாருமே நல்லவங்கலாம் இல்ல நந்தினி. யாரை எப்ப அடிச்சு திங்கலான்னு தான் முக்காவாசி மனுஷங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இத பாரு, நமக்காக நாம தான் பாதுகாப்பா இருக்கணும். சார் நான் உங்ககிட்ட இன்னொன்னு கேட்கணும். சொல்லு. இல்ல உங்க அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் வந்து நான் எங்க வீட்டுக்கே போயிட்டேன்னு சொன்னதும் நீங்க அப்படியே நம்பிட்டீங்கல்ல? சேச்சே, நோவே. கடைசி வரைக்கும் நான் நம்பலையே. ஆனா இந்த விஜய் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நம்புறதை விட எனக்கு வேற வழியே இல்ல. ஆனா முழுசா நான் நம்பல. என் மனசுக்குள்ள எப்பவும் தோணிக்கிட்டே இருந்துச்சு, நீ இங்கதான் இருக்கன்னு. எப்படி சார் உங்களை தனியா விட்டுட்டு போவேன்? ஒரு ஸ்லேட்ல நான் இங்கேயே தான் இருக்கேன்னு எழுதி மொட்டை மாடியில இருந்து தொங்க விட்டுருந்தேன். ஆனா அதை கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கல. அவங்க கண்ணில் பட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை தான் நடந்துச்சு. ஓ, அதுதானா அன்னைக்கு அங்க ஏதோ தொங்குன மாதிரி இருந்துச்சு? அதானா? கடைசியில எல்லாருமே சேர்ந்து ஒண்ணும் இல்ல நீ என்கிட்ட சொல்லி எனக்கு அப்படியே ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து படுக்க வச்சுட்டாங்க நந்தினி. ஆனா கடைசியில நீ கீழே தான் இருக்கன்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா? எப்படி சார்? நீ செஞ்சு கொடுத்து விட்டியே அசோக் அல்வா, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நந்தினி நீ இங்க தான் இருக்கன்னு. அப்புறம் தான் நான் கீழே வந்ததே. அது எப்படி சார்? நான் எப்படி சார் உங்களை தனியா விட்டுட்டு போவேன்? எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தவர் நீங்க. நான் இன்னைக்கு உயிரோட உங்க முன்னாடி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்க காலடியில தானே முடிவோட இருக்கேன். யார் சொன்னாலும் நான் உங்களை விட்டு போவே மாட்டேன். நீங்களே சொன்னாலும் கடைசி வரைக்கும் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏமா என்னம்மா கனவுல எதுக்குமா வலிக்கிற மாதிரி அடிக்கிற? இல்ல நிஜதான், கனவுல. ஆமா ஏமா மாதவி, என்னாச்சுமா உனக்கு? என்னம்மா நடக்குதுங்க? உனக்கு இந்த வருஷம் சிறந்த ஹஸ்பண்ட் அவார்ட் கொடுக்கறாங்களா? அப்படியா? எங்கம்மா? எங்க கொடுக்க சொல்லுவாங்க. யோ, நீ எல்லாம் ஒரு புருஷனாயா? ஹை, இதுதான்டா போலீஸ். பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். அந்த வரிசையில நீ எல்லாம் ஒரு புருஷனா? நல்ல தெலுங்கு டப்பிங் பட டைட்டில் மாதிரி சூப்பரா இருக்கு. நல்ல வேலைக்கு வித்துருவோமா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஏமா தூங்குறவங்க எழுப்பி டார்ச்சர் பண்ணிட்டு சும்மா என்ன பண்ற ஏது பண்றேன்னு. சரி சொல்லு, இப்ப என்ன பண்ணணும்? ஏங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் என்ன அரைஞ்சப்ப ஏன் வாயை மூடிக்கிட்டு அப்படியே அமைதியா இருந்தீங்க? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருந்தீங்க? ஏமா இந்த வீட்டுல தான் நம்ம கொழுக்கட்டை சுடவே இல்லையே, அப்புறம் எப்படிமா நான் வாயில கொழுக்கட்டை வச்சுக்க முடியும்? லாஜிக்கே இல்லாம பேசுற மணியே. பாயிண்ட பேசுறேன். ஏமா